நோய் தடை காப்பு இம்யூனாலஜி அதில் வந்து 2 டைப். இன்னேட் இம்யூனிட்டி இயல்பு நோய் தடை காப்பு, பெறப்பட்ட நோய் தடை காப்பு. இயல்பு நோய் தடை காப்புன்னு போன வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து பெறப்பட்ட நோய் தடை காப்பு, நம்ம வாழ்நாளில் ஆஃப்டர் பர்த் பிறந்த பிறகு நம்ம பெற்றுக்கொண்ட தடை காப்பு. ஸோ அது வந்து அக்கையோடு நம்ம வாழ்க்கையில் பெற்றது. அடாப்டிவ் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி பெறக்கூடியது. ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி குறிப்பிட்ட நுண்கிருமிக்கு குறிப்பிட்ட பேத்தோஜனுக்கு எதிராக தான் அது செயல்படும். அதனால் 3 பேர் உண்டு இதுக்கு. அக்கையோட, அடாப்டிவ், ஸ்பெசிஃபிக்ஸ். என்விரான்மெண்ட்டில் ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து நம்ம நோய் தடை காப்பு பெறுறது, இல்லை இதில் வேக்சின்னா தடுப்பூசி போட்டு நமக்கு நோய் தடைப்பாட்டலை பெறுறது. இதுதான் இந்த அக்வையர்டு இம்யூனிட்டிஸ். அது வந்து ஆன்டிபாடிஸாக இருக்கலாம், அது லிம்போசைட் செல்லாக இருக்கலாம். ரெண்டுமே சேர்ந்து அந்த நோய் கிருமி உள்ள வந்து நம்ம உடம்புல உருவாக்கக்கூடிய ஆன்டிஜனை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறது. லைக் ஆன்டிஜன் ஹார்ம்லெஸ். அதாவது இம்யூனிட்டி தட் ஆன் இண்டிவிஜுவல் அக்கர்ஸ் ஆஃப்டர் பர்த் இஸ் நோன் அஸ் அக்வையர்டு இம்யூனிட்டி. இட் இஸ் ரெசிஸ்டன்ட் டு ஸ்பெசிஃபிக் பேத்தோஜன்ஸ். வைரஸ்னால் வைரஸை மட்டும்தான் கொள்ளும். பாக்டீரியா இம்யூனிட்டி போனால் பாக்டீரியா மட்டும்தான் கொள்ளணும். ஸ்பெசிஃபிக்காக போகுது. ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த விக்டிம் அந்த நோயாளி டிசீஸ்லேருந்து ரிலீவ் பண்ணி கொடுக்குது. ப்ரிவென்ட் ஃபர்தர் அட்டாக், மறுபடியும் அட்டாக் ஆகாமல் பாதுகாக்குது. இதோட பேசிக் காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பி செல், டி செல்ஸு. பேசிக் ஆஃப் அக்வையர்டு இம்யூனிட்டி செல்லில் மெமரி செல்ஸ் ஃபார்ம் பை பி செல்லில் வந்து மெமரி செல், நினைவு செல் உருவாகும். டி செல் உருவாகும். ஸோ காம்பனன்ட்ஸ்னு பார்க்கும்போது என்னென்ன இருக்குன்னா பி லிம்போசைட், டி லிம்போசைட்ஸ், ஆன்டிபாடிஸ். ஸோ எந்தெந்த ஸ்டேஜில் அது வந்து நோய்க்கிருமியை கொள்ளுதுன்னு பார்க்கும்போது அது என்கவுண்ட் பண்ணும். யார் உள்ள வந்தது, யார் என்கவுண்டர்னு சொல்லுவோம் இல்லையா, வைரஸா பாக்டீரியா அப்படின்னு அப்படியே ஷூட் பண்ணும். அடுத்தது ஆக்டிவேட் பண்ணி நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணி செல்லுக்கு போய் செல்லெல்லாம் சேர்ந்து அதை அட்டாக் பண்ணி அதை கொன்ன மெத்தேடையும் மெமரி பண்ணி வச்சுக்கும், ஞாபகத்தில் வச்சுக்கும். அது ஏதாவது ஒரு செல்லில் போய் மெமரி செல் ஃபார்ம் பண்ணி நினைவுபடுத்தி வச்சுக்கும். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அக்வையர்டு இம்யூனிட்டிஸ். இதோட என்ன கேரக்டர்ஸ்? குறிப்பிட்ட இலக்குத்தன்மை வாய்ந்தது. எதிர்ப்பொருள் தூண்டி இங்கே உருவாகக்கூடிய ஆன்டிஜன் எதிர்ப்பொருள் தூண்டி வந்து குறிப்பிட்ட இலக்குத்தன்மை உடைய. ஸ்பெசிஃபிசிட்டி, நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். டைவர்சிட்டி, பல்வகைத்தன்மை, வைரஸ்க்குரியது, பாக்டீரியாக்குரியது அப்படின்னு அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை வாய்ந்தவன். பல்வகைத்தன்மை உடையது. சுய மற்றும் அயல் மூலக்கூறுகளை அடையாளம் காணக்கூடியது. தன்னுடைய செல்லா, வெளியிலேருந்து வந்த செல்லா அப்படின்னு அயல் செல்களை மட்டும்தான் அழிக்கணும். அதுமாரி பிரித்து பார்க்கக்கூடியது, டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடியது. மெமரி நம்ம எப்படியெல்லாம் அது கொண்டோம் அப்படிங்கிறது மெமரிலையும் வச்சுக்கும். நினைவாற்றல் உடையதாக இருக்கும் அக்வையர்டு இம்யூனிட்டி. இதில் கூறுகள் பார்க்கும்போது செல்வழி நோய் தடை காப்பு, திரவவழி நோய் தடை, செல் மீடியேட்டர் இம்யூனிட்டி. மீடியேட்டர்னு சொல்லுவாங்களே, இடையில மீடியேட்டராக செல்லக்கூடிய செல்கள். திரவ வழி நோய் தடை காப்பு, எதிர்ப்பொருள் வழி தோன்றி வளைவாப்பு. திரவ வழியில் எதிர்ப்பொருள்னா ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகும். இங்கே செல் வழியில் வந்து ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகாது. இது 2 செல்களுமே எங்கே உருவாகுனா போன் மேரோவில் தான் உருவாகும். அது ஸ்டெம் செல், மூலசெல்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு உருவாகக்கூடிய பருவ வலிமை படுத்த ப்ளூரிபொட்டன்ஸ் மூலச்செல் வந்து 2ஆக பிரியும். லிம்பாய்டு ஸ்டெம் செல், மைலாய்டு ஸ்டெம் செல். மைலாய்டில் வந்து மோனோசைட், மேக்ரோபேஜ், கிரானுலோசைட்ஸ் அந்த செல்கள்லாம் உருவாகிடும். லிம்பாய்டில் டி லிம்போசைட், பி லிம்போசைட்ஸ் 2 செல் உருவாகும். ஃபஸ்ட்டு இது ப்ரீமெச்சராக இருக்கும்போது எங்கே போய் முதிர்ச்சி அடையும்னாக்கா, ஃபஸ்ட்டு உருவாகுது ப்ரீமெச்சர், முதிர்ச்சி அடையாமல் இருக்கும். மேமல்ஸ் பாலூட்டிலேருந்து கட்டு உணவு பாதையில் சப்மியூக்கஸால் போய் மெச்சூர் ஆகும். பேர்ட்ஸில் வந்து பர்சாங்கிற பகுதியில் போய் மெச்சூர் ஆகும். டீசல் வந்து எங்கே போய் மெச்சூர் ஆகும்னா தைமஸில் போய் மெச்சூர் ஆகும். தைமஸ் பற்றி நம்ம விரும்ப படிப்போம். அப்புறம் இப்போ வந்து பி செல், டி செல் ஃபார்ம் ஆகிடுது. பி செல்லில் டிவிஷன் என்னன்னாக்கா மெமரி பி செல்ஸ், பிளாஸ்மா செல்னு சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்மா செல் தான் ஆன்டிபாடியை உருவாக்கி நோய் கிருமியை கொள்ளும். இது மெமரியில் வச்சுக்கும் எப்படி கொண்டாங்கிறத. இந்த இதுக்கு என்னன்னா ஹியூமரல் இம்யூனிட்டி, திரவ வழி நோய் தடை காப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து டி செல் வந்து செல்வழி நோய் தடை காப்பு, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே மீடியேட்டராக யாரெல்லாம் இருக்காங்கன்னா டி செல், டி ஹெல்பர் செல், மெமரி செல்ஸ். ஸோ இதுதான் நம்ம அக்வையர்டு இம்யூனிட்டி. அக்வையர்டு இம்யூனிட்டினா என்னென்னா நம்ம வாழ்நாளில் நம்ம பெறுறது. இந்த இம்யூனிட்டி தட் ஆன் இண்டிவிஜுவல் அக்வையர்டு ஆஃப்டர் பர்த் இஸ் நோன் அஸ் அக்வையர்டு இம்யூனிட்டிஸ். அதாவது பிறப்புக்கு அப்புறம் நம்மளாக பெற்றது தான் அக்வையர்டு இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. இதில் மெயின் என்னென்னா ஆன்டிபாடி உருவாகும். அந்த ஆன்டிபாடி எப்படி இந்த நோய் கிருமியை கொள்ளுது, கொன்ன பிறகு அதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்குது அப்படிங்கிறத பற்றி தான் அக்வையர்டு இம்யூனிட்டி. அடுத்தது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம்.